உணவு முறைகள்ல நிறைய மாற்றங்கள் செய்யணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில எந்த மாதிரியான உணவு, அதுலயும் முக்கியமா இந்த புரோட்டீன் இன்டேக் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட் இருக்கு. அதே மாதிரி தலைமுடி உதிர்தல், கண் பார்வை நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. சருமம் நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். எக்ஸிமா இருக்கு, சொரியாசிஸ் இருக்கு, ட்ரை ஸ்கின் இருக்கு, தேமல் இருக்கு, படர்தாமரை, இந்த மாதிரி நமக்கு புரோட்டீன் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மசிலோட மசில் டோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், மசில் மாஸ் நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும், உங்களுக்கு அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் முக்கியமாக புரோட்டீன் சிலருக்குலாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? புரோட்டீன் யூரியா இருக்கக்கூடியவங்களுக்கு, புரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள் செய்யணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் எந்த மாதிரியான உணவு, அதுலேயும் முக்கியமாக இந்த புரோட்டீன் இன்டேக் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான் நிறைய பேருக்கு உங்களில் டவுட் இருக்குது. இந்த புரோட்டீன் இன்டேக் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா நமக்கு புரோட்டீன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருடைய சாய்ஸ் என்னவா இருக்கும்? பச்சை பயிறு. புரோட்டீன் ஈஸியாக பயிறு வகைகளில் பச்சை பயிறு தான் எல்லாரோட ஆப்ஷனாக இருக்கும். ஒரு முளைக்கட்டி சாப்பிடணுமா, பச்சை பயிறு எடுத்துப்பீங்க. அதே மாதிரி சுண்டல் வகையா, பச்சை பயிறு. ஸோ அந்த மாதிரி இந்த பச்சை பயிறு யாரெல்லாம் சாப்பிட்லாம், யார் சாப்பிடக்கூடாது, உண்மையிலே இதில் நிறைய சத்துக்கள் இருக்கா? புரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாரோடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸும் பச்சை பயிராக இருக்குது அப்படின்னா, ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த பச்சை பயிறு அப்படின்னு சொல்கிறது இந்த தோலோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ஸோ பொதுவாகவே நம்ம நிறைய உணவுகள் எடுக்கும்போது இந்த அன்பாலிஷ்டு ரைஸ் எடுத்துக்கோங்க, அன்பாலிஷ்டு தால் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஸோ பச்சை பயிரும் முழுமையாக நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது. அந்த வகையில் இந்த பச்சை பயிறு எடுக்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கே தெரியும், ரிச் புரோட்டீன் சோர்ஸ் இதுதான். ஸோ நிறைய பேருக்கு புரோட்டீன் குறைவாக இருக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய, உங்களுக்கு தலைமுடி உதிர்தா, பச்சை பயிறு ஒரு முக்கியமான சொல்யூஷன் உங்களுக்கு தருதுங்க. அது எப்படி நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணலான்றதும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தலைமுடி உதிர்தல், கண் பார்வை நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. சருமம் நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். எக்ஸிமா இருக்குது, சொரியாசிஸ் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, தேமல் இருக்குது, படர்தாமரை, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு சொல்யூஷன்னா பச்சை பயிறு தான். அப்போது இன்டர்னலாகவும் நிறைய பலன்கள் நமக்கு கொடுக்குது. வெளிப்பிரயோகமாக சருமம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பச்சை பயிறு ஒரு பெரிய சொல்யூஷன். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டீன் நிறையவே இருக்குங்க. அதுவும் முளைக்கட்டிய பச்சை பயிறு நீங்கள் சாப்பிடும்பொழுது அதிகமான புரோட்டீன் நமக்கு கிடைக்குது. அசைவ உணவுகளில் தான் நமக்கு புரோட்டீன் நிறைய இருக்கா? இப்போது வெஜிடேரியன் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் டயட்டில் எடுக்கக்கூடிய உணவுகளில் பச்சை பயிறு நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ முளைக்கட்டிய பச்சை பயிறு உங்களுக்கு ரொம்ப சிறந்ததுங்க. இதுவே நீங்கள் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ முளைக்கட்டிய பச்சை பயிறு கொஞ்சம், இதில் கேரட் இல்லை பீட்ரூட், வெள்ளரிக்காய், மிளகு தூள், பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் காலையில் ஒரு பவுலில் சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கிட்ஸுக்குமே நீங்கள் முளைக்கட்டிய பச்சை பயிறு ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். ஸோ ரிச் ப்ரோட்டீன் இருக்கிறதுனாலையும் விட்டமின்ஸ் எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு. ரிச் ஃபைபர் சோர்ஸ். அதனால் உங்கள் கட் ஹெல்த்துக்கு பச்சை பயிறு ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து இந்த பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பச்சை பயிறுங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 கிராம். ஸோ 50லேருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒருத்தர் பச்சை பயிறு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பச்சை பயிறு எடுக்கும்போது மேக்ஸிமம் இதில் ஹேருக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் இதில் இருக்குங்க. ஸோ தலைமுடிக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே பச்சை பயிரில் இருக்குது. புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு, கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம் எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு. முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது என்ன பண்ணலான்னா முளைக்கட்டிய பச்சை பயிறு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பச்சை பயிறு பொடியாக இருக்குது பார்த்தீங்களா, மாவு, பச்சை பயிறு நன்றாக பொடி செய்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு வரலாம்.
தலையில் எப்படிங்க இதை அப்ளை பண்ணுறது? நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும், அதே மாதிரி சொரியாசிஸ் இருக்கும், ஹேர் ஃபால் ரொம்ப சிவியராக இருக்குங்க, என்னால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த பச்சை பயிறு உதவி செய்யும். இந்த பச்சை பயிறு எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெகுலராகவே நம்ம பச்சை பயிறு பொடியோட சில மூலிகை பொடிகளும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அது எல்லாமே சேர்த்து, அதாவது உசிலை இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம். உசிலை இலை, கடுக்காய் பொடி, தாண்டிக்காய் பொடி, வெந்தய பொடி, இது எல்லாமே பச்சை பயிரோடு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது இது பெஸ்ட்டு ஹேர் பேக் அப்படின்னே சொல்லலாங்க. இதோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கிலோ அளவு நீங்கள் பச்சை பயிறு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ பச்சை பயிறு, இதில் கடுக்காய் நம்ம எவ்வளோ சேர்க்கலாம்? 300 கிராம் நீங்கள் கடுக்காய் சேர்த்துக்கலாம். 300 கிராம் வெந்தயம், உசிலை இலை பொடி 500 கிராம் சேர்க்கணும். இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்களேன். ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த கெமிக்கல் ஷாம்புக்கு பதிலாக நான் என்ன டாக்டர் யூஸ் பண்ணுறதுன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணலான்னா, இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெந்நீரில் கலந்தும் நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஹேரில் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் ரொம்ப சாஃப்டாக, சில்கியாக, ஸ்மூத்தாக உங்களுக்கு இருக்கும். ஹேர் ஃபாலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். டேண்ட்ரஃப் கண்டிப்பாக குறைஞ்சிருங்க. டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா கொஞ்சம் எலுமிச்சை சாறு இதனோட கலந்துக்கோங்க. நிறைய வேண்டாம், கொஞ்சமாக கலந்து கூட நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இன்டர்னலாக நீங்கள் பச்சை பயிறு சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். நம்ம பச்சை பயிறு டெய்லி நீங்கள் எடுத்துக்கும்போது இதில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மசிலோட மசில் டோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மசில் மாஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பச்சை பயிறு ரொம்ப முக்கியம். நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேங்க, ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரோட்டீன் சோர்ஸ் பச்சை பயிறு. அப்போ மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி வேறு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சிறந்ததுங்க. வாயு தொல்லை இதில் கிடையாது. சில பயிறு வகைகள் சாப்பிடும்போது அதிகமான வாயு பிரச்சனை நமக்கு ஏற்படும். பச்சை பயிறு நீங்கள் சாப்பிடும்போது வாயு தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதில் அதிகமான வாயு தொந்தரவு இருக்காது. அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, வயிறு எரிச்சல் இருக்குங்க, எனக்கு வந்து சாப்பிட்டாலே அசிடிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பச்சை பயிறு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ரெகுலராக நம்ம தினம்தோறும் பச்சை பயிரோ இல்லை பச்சை பயிறு இது வந்து பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, சமையலுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஸோ பாயாசம் செய்கிறதோ, பொங்கல் செய்யும்போதோ, காய்கறி கூட்டு செய்யும்போதோ நம்ம வந்து இந்த பாசிப்பயிறு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சிலர் வந்து இதை வந்து பச்சை பயிருக்கு உள்ளே இருக்குது இல்லைங்களா, சிறுபருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும்போது உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. ஸோ வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பச்சை பயிரும் பயன்படுத்தலாம். அதனோட உள்ளே இருக்கக்கூடிய பாசிப்பருப்பும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும், உங்களுக்கு அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் முக்கியமாக ப்ரோட்டீன் சிலருக்குலாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் தெரியுங்களா. புரோட்டீன் யூரியா இருக்கக்கூடியவங்களுக்கு, புரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அவர்கள் எல்லாமே பச்சை பயிறு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள், சருமம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு இது பயன்படுது. ஸோ ஃபேஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிகமாக ஆயிலி ஸ்கின் இருந்தாலும், ஆக்னிஸ் நிறைய வருதுனாலும் பச்சை பயிறு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட், ரிச் ப்ரோட்டீன் சோர்ஸ் என்னன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.